விதத்தில் அறப்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் முன்னருளை கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில் வாணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில் வாணி கருணை செய் உழவர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே கருணை செய் சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே ராணி கருணை செய் சரஸ்வதியே கமலாசனியே கருணை செய் சரஸ்வதியே காயத்ரியே ஜெய பாரதியே கருணை செய் சரஸ்வதியே கானகீத ஞான போத பதமுறையை கருணை செய் சரஸ்வதியே கற்க கச்சடர கற்பவை கற்றப்பி நிற்கத்தகவென பக்குவன் முரளே
குமரா தேவா குறவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மறவாதார் உண்மை என்பில் ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளி என்னை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரு புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நாம் பணியை தொடரலாமே. அனுதினமும் பாட வந்தேன் வேலவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா வெள்ளிமயிலேறி வேலன் வருவர் நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலின் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளிமயிலேறி வேலன் வருவர் நெஞ்சம் காணுமே எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா ஆண்டவனே எழில் வேலையா எழுகேனும் உனை பாட அருள்வாயையா முருகா திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடல் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உலக நன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா இன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளும் ஆண்டவனே நீதானையா முருகா காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? விசில் வராம செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா இந்த பெருமையை இந்த உலகுக்கு இருந்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா தென்னை மர தோப்பினிலே தேங்காய் பறிச்சுக்கிட்டு
பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தனகே செல்லாத்தா நாங்கள் தேடி வந்த முந்தனகே செல்லாத்தா நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுக்கிட்டு வளமான வாழ்வு கொடு மாரியாத்தா நல்ல வழிதனையை காட்டிவிடு மாரியாத்தா புதன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றினிலே ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நாங்கள் பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியதை பாம்பாக குடித்து விட்டு தானாக ஆடி வாணி மாரியாத்தா நல்ல வழிதனையை காட்டி விடு மாரியாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா கருமாரி மாதா நன்றி நன்றி ஏன் எல்லாருக்கும் என்ன ஊர் கட்டுப்பாடாது அது யாரும் கை தட்டக்கூடாது ரசிக்க கூடாதுன்னு ஏன் அப்படி எல்லாரும் அமைதியா இருக்கு இவரங்கம்படியிலே வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் காரைக்குடியை சேர்ந்த எம்பி லட்சுமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கு எனது சார்பாகம் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகம் நன்றி நன்றி நன்றிகிறத வணக்கம். இதுக்காவது கை தட்டலாமே ஏத்தா என்ன பெண்கள்லாம் ஏன் இப்படி செய்வனில் மிதிச்ச மாதிரியா உட்காந்துருக்கீங்களே ஏன் இல்லையே ஒரு மாதிரி எங்கள் மாமா சொன்ன மாதிரி எப்படா கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே உட்காந்துருக்க மாதிரிலாம் தெரியுது இல்லையே இறந்த ஒரு ஒரு இடம் காலியாக கிடக்கு இடம் இல்லையே போகிறதா இருந்தால் போயிட்டு திரும்ப வந்திருக்கணும் மொத்தமாக பாயை சுருட்டுனாலே அடுத்து போயிட்டு திரும்ப வரமாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையாத்த வந்துருவாங்களா சரி அதுக்காக அது வந்து ஆகணுமா இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எனது நிலம் குறிஞ்சி நிலம் இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை தாயின் பேர் நங்கை மோகினி எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தைகள்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் எங்க அப்பாக்குன்னு கிடையாது பொதுவாக எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான் அது. ஏன்னா ஒரு வீட்டில் வரிசையாக பொம்பளை பிள்ளையாவே பிறந்துக்கிட்டே இருந்தான் அந்த வீட்டில் ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை தான் எல்லாருக்குமே அப்படின்னு தோணும் அதுவே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னா இது உலக இயல்பான விஷயம் அது மாதிரி தான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளாக பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகளேன்னு ஏக்கப்பட்ட எங்கள் அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால் வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் எங்கள் அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு எந்த குறையும் இல்லாமல் வளர்த்த எங்கள் அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால அப்பா இன்னைக்கு நேரடியாக என்னை சந்திக்க வந்திருக்காரு சந்திச்சு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல அப்பா சந்திச்சாத்தான் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால அப்பாவை கூப்பிட்டு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்பா 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 வாங்கப்பா மறந்துட்டு இடுப்புல கட்டிட்டீங்களாப்பா சரி வாங்கப்பா அதனால ஒன்றும் பிரச்சனை வர வேண்டும் தந்தை வர வேண்டும் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை
பெருமையில் இல்லை அண்ணன் தங்கியே அன்பின் எல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு. பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு. பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. கோவிலில் உண்டு குடும்பத்தில் உண்டு. கோவிலில் உண்டு குடும்பத்தில் உண்டு. கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா மகளே. நன்றி 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 கடத்த வணக்கம். அப்பா எதுக்கு அப்பா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? அம்மா ஆ. நீ எப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிற? என்னப்பா? மருதம் வெள்ளை நெய்தல் பாலை குறிஞ்சி என 5 நிலங்களில் சொந்தக்காரன் நான். ஆமாப்பா. இருந்தாலும் கருந்தலை செந்தலை வைத்தது அப்பன் முருகனுக்கு படைக்கப்பட்ட ஒன்று. ஆ. சரிங்களா? என்னப்பா பண்ணணும்? இதில் வந்து செந்தனை காவலுக்கு செல்ல வேண்டிய அர்த்தம் எல்லா மன்னர்களும் அனுப்பி விட்டார்களாம். ஆ. நமக்கு வந்து இந்த மாதிரி அனுப்பணும்னு சொல்லி என் மேலே மக்கள் எல்லாம் கோவப்படுறாங்கம்மா. ஏன் கோவப்படுறாங்க? எதுக்கு கோவப்படுறாங்க? முருகக்கடவுளுக்கு படைக்கப்பட்ட செந்தனையை வந்து ஆ. பறவைகள் எல்லாம் எச்சல்படுத்தாம வேண்டியது நம்ம கடமை. சரி. ஆ. நம்ம குலக்கடவுள் நான் வந்து காவலுக்கு போகணுமாப்பா? காவலுக்கு நான் மட்டும் தான் போறேனா? வேற யாரும் வர்றாங்களா? எங்கள் அண்ணன்மார் வருகிறார், தோழிமார்கள் வருகிறார். சரிங்கப்பா. ஆடர்பாடி எல்லாருமே சேர்ந்து காட்டு காவலுக்கு போறோம். அப்ப நீங்க? நான் வந்து அவ்வளோதாம்மா வீட்டுக்கு போகணும். வரணும். அது வீட்டுக்கு போக வேண்டியது வயசாயிருச்சுல. இரண்டாவது அதாவது பருவமடைந்த பெண்கள் வந்து காவலுக்கு செல்கிறீர்கள். ஆமாப்பா. தோழிமார்கள் வருகிறார்கள். இடையில் எனக்கு என்ன வேலை? இல்ல ஒருவேளை எங்களுக்கு அங்கே ஏதாவது ஆபத்து வந்துட்டா? ஆபத்து என்று அப்பா என்று அழைத்தால் தப்பாமல் ஓடி வந்து காப்பாற்றி விடணும். என்ன வீட்டுக்கு போறேங்கிறீங்க? அப்புறம் அப்பான்னு கூப்பிட்டா தப்பாமல் வருவேங்கிறீங்க? பக்கத்து அருகில் வேட்டைக்கு செல்கிறேன். வேட்டைக்கு வீட்டுக்கு போறீங்களா? வேட்டைக்கு போறீங்க? வேட்டைக்கு. வேட்டைக்கு ஒரு மிஸ்கால் கொடுத்தா போதும். அப்பா நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. என்னப்பா விடியறதுக்குள்ள உங்க பேரை நான் எடுத்துறேன். சரியா? பேர் எடுத்துருங்க. இப்போ ஒரே ஒரு வாழ்த்து பாடி போறேன். நல்லா பாடுங்கப்பா. சோடா இருக்காப்பா? பூ போலே பூ போலே புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே, என் உயிரே உயிரில் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே வரும் பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்காட்டிலே வரும் பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே.
போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று வரும் கண்டுக்குட்டி அது தாய்மையை கொண்டாடுதே. குக்குவென்று வரும் சின்ன குயில் அது குழந்தைக்கு சோறூட்டுதே. நெஞ்சோடு பாசம் வந்தாடும் போது கண்ணோடு நேசம் ஆறாது. மகளே என்னை பார்மகளே என் உயிரின் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே என் மணியின் உயிர் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அப்பா அதோ பார் பரணம் எதுகிறேன். அந்த பரல் வானம்பாடி வரும் பறவைகளை உனது திருக்குறளால் காணம்பாடி ஆளோலம் சோ சோ என்று கவன்கள் வைத்து சரிப்பா. திருக்குறள் எங்கே பிறந்தது? உங்க ஆடையிலேருந்து வந்ததுதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை பார்த்து. ஆமாம் சரி, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, காவலை நல்லபடியாக பார்த்துட்றேன்ப்பா. அப்போ காட்டுக்கு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. காவல் யாருக்காக? முருகனுக்காக காவல். இந்த முருகப்பெருமானை தான் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன், அவரை தான் காதலிச்சுக்கிருக்கேன், அவர் எப்போ வருவார் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த காவலுக்கு போய் காவலை பார்க்கறதுலையாவது மனமிறங்கி இந்த முருகப்பெருமான் வருவாரா அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலை ஜாதி பொண்ணுக்கு மலர் மாலை கண்ணுக்கு
அப்படியெல்லாம் அந்த நன்றி 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 கடந்த வணக்கம். இப்படியெல்லாம் அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் நினைச்சுக்கிறது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேன் தவிர அவர் என்னைய காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்களா நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல் கிடையவே கிடையாது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல. அதையும் தாண்டி தெய்வீகமான காதல் என்னுடைய காதல். இந்த தெய்வீகமான காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படிங்கறத உங்ககிட்ட எடுத்து சொல்றேன். தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி உலகில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே மாவா என் தேவனே உந்தன் ராஜராகும் பாடும் நேரும் பாறை பாலூருதே பூவும் ஆளானதே. நன்றி 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 கடந்த வணக்கம். ஏன்னா உண்மையிலே எல்லாரும் ரசிச்சு தான் கை தட்டுறீங்களா? இல்லை நான் சொன்னேங்கிறதுக்காக அப்படி கை தட்டிட்டு உட்காந்துருக்கீங்களா? அப்படி கிடையாதுனே.
கை தட்டுறதுல 2 வகை இருக்கா இல்லையா? ஒன்னே ரசிச்சு கை தட்டுற விதம்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று போதும் போது நீ பாடினதெல்லாம் போதும் அப்படின்னு நல்ல விதமாக கையை தட்டி உள்ள அனுப்பி வைக்கிற வேலைன்னு இருக்கு. ரசிச்சு தான் கை தட்டுறீங்களா அப்படின்னு இல்லை, ஒரு மாதிரி யோசிச்சு கை தட்டுவோமா வேணாமான்னு தட்டுற மாதிரி இருக்கு, அதனால தான் கேட்டேன். என்னது எதில் மயங்கினாங்க? பாட்டில். அப்படி சொல்லுங்க, பாட்டில் மயங்கி. ஓ, இதுதான் பாட்டில் மயங்கிறதா? அதுக்காக ரொம்பவும் மயங்கிறாதீங்க. ஆமாம், சாதாரணப்பட்ட காதல்லாம் நீங்களாம் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த காதல் இல்லை என்னுடைய காதல். 5 வயதிலே அறியா பருவத்திலே வந்த காதல் என்னுடைய காதல். 5 வயசுலேயே வந்துருச்சா அப்படின்னு நீங்களாம் தவறு நினைச்சிடக்கூடாது. 5 வயசில் வந்ததுன்னா அந்த பக்தி காதல், ஆன்மீக காதல், அந்த முருகப்பெருமான் மேலே. அப்பேற்பட்ட ஆன்மீக காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படிங்கிறத உங்ககிட்ட எடுத்து சொல்கிறேன்.